வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் எனும் தொடர்ல டே 4ல இருக்கும். டே 4ல சார்பு ஆய்வாளர் தேர்வு எழுதும் தேர்வர்களுக்காக 4வது நாள் 100 நாள் இந்த பயிற்சி திட்டத்துல 4வது நாள்ல என்ன முக்கிய தொகுப்போட நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் உள்ள மலை வாழிடங்களின் புனை பெயர்களை நம்ம பார்க்கிறோம். அது என்ன சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற மலை வாழிடங்கள் ஒவ்வொரு மலைக்குமே தனித்துவமான அதனுடைய சிறப்பம்சங்களுக்காகவே ஒரு புனை பெயர்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இது நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இதுல இருந்து கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு அரசு தேர்வுல கம்பல்சரி கேட்டுடலாம். அது டிஎன்பிசியா இருக்கலாம், டிஎன்இவிஎஸ்ஆர் இருக்கலாம், எனிதிங். ஸோ அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். அப்போ நம்ம இதை எப்படி டேபிள் காலமா தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மலை வாழிடங்கள் அதன் புனை பெயர்கள். அப்ப பார்த்துடலாம். முதற்கட்டமா ஊட்டியை பத்தி நம்ம பார்க்கிறோம். மலைகளின் ராணி புத்தகத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதல் தகவலா சேர்த்து நம்ம கொடுக்கறதையும் நோட் பண்ணிக்கலாம். இதை என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஊட்டி இன்னொரு பெயர் இருக்கு, உதகை அப்படின்ற ஒரு பெயராலையும் அழைக்கப்படுது. நீலகிரி, நீலகிரியின் சுவிட்சர்லாந்து, ஏன்னா இது அமைந்துள்ள பகுதி எதுதானே, அப்போ நீலகிரியின் சுவிட்சர்லாந்து, நீலகிரியின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவது. அதுக்கடுத்து ஏற்காடு. ஏற்காடு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏழைகளின் ஊட்டி, முதற்கட்டமா அதனுடைய பெயர். இரண்டாவதா பேரிக் அல்லது ஏரிக்காடுகள் அப்படின்ற ஒரு புனைப்பெயரால அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இத தென்னகத்து ஜுவல், சரிங்களா? அதாவது தென்னகத்து நகை என்று அழைக்கப்படும் இந்த பகுதி, சரிங்களா? தென்னகத்து அதாவது நகை. அதுக்கடுத்து ஏலகிரியை நம்ம பார்க்கிறோம். ஏலகிரி, ஏலகிரி ஏழைகளின் ஏற்காடு என்ற புனைப்பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. கொண்டை ஊசி வளைவுகள் இது போல இருக்கு இல்லையா? அது போல 14 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய ஒரு மலை. சரி, இதுக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னா, மணிமலை என்ற பெயர் இருக்கு. மணிமலை, மணிமலை என்ற பெயர் இதுக்கு ஒரு புனை பெயர் அடிஷனலா இருக்கு. அதுக்கடுத்து கொடைக்கானலை பத்தி நம்ம பார்க்கிறோம். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குயின் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஊட்டியை உதகையை சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? மலைகளின் மவுண்டைன் ஆஃப் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த இளவரசி ரெண்டுத்துக்குமே ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படும். சோ தெளிவுபடுத்திங்க. அப்போ மலைகளின் இளவரசின்னு கேட்டா கொடைக்கானல் தான். அதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கடுத்து கோத்தகிரி பச்சை மலை என்ற புனைப்பெயருடன் காணப்படுது. அதுக்கடுத்து வெள்ளையங்கிரி, சரிங்களா? இந்த வெள்ளையங்கிரினாலே நமக்கு தெரியும், சிவனை பார்ப்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் வந்து செல்வம் இடம். அதுக்காக அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா, தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு புனை பெயரை கொண்டதா இது நம்ம பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 7வதா ஆனைமலையை நம்ம பார்க்கிறோம். ஆனைமலை உயர் விளிம்பு என்ற புனைப்பெயருடன் கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம மேகமலை, மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி என்பதால் தான் அதுக்கு என்ன பெயரு? மேகமலை. சோ இந்த புனைப்பெயர் ரொம்ப எளிமையா இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஜவ்வாது மலையை பத்தி நம்ம பார்க்கிறோம். இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் பகுதி இது ஜவ்வாது மலை. கொல்லிமலை, கொல்லிமலை என்ன சொல்றோம் அப்படின்னா, 70 ஊசி கொண்ட வளைவுகளுடன், 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. அப்ப 70 கொண்டை ஊசினா கொல்லிமலை, 14 கொண்டை ஊசி அப்படின்னா இது வந்துடணும் ஏலகிரி வந்துடணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு புனைப்பெயர் இருக்கு கொல்லிமலைக்கு, மழவன் நாடு. மழவன் நாடு என்ற
புனை பெயரும் இருக்கு. சரிங்களா? அந்த அரசன் ஆண்டதால அதுக்கு மலவன் நாடு என்ற பெயரும் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த சீரியஸ், அதாவது டே 4ல பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.